அதே போல் பெருநாள் தினம் ஒன்று வந்துவிட்டால் ஒரு வீட்டில் 3 பிள்ளை 4 பிள்ளை என்று இருந்தால் 4 பிள்ளையும் உமா அப்பா கிஃப்ட் கொடுக்கத்தான் வேண்டும். 4 பிள்ளைகளும் உமா அப்பா உடுப்படுத்து கொடுக்கத்தான் வேண்டும். நானா இருக்கிறான், நானா பார்த்துக்கொண்டு, தம்பி இருக்கிறான், தம்பி பார்த்துக்கொண்டு, எந்த பிள்ளையும் காரணம் சொல்லிட்டு புறக்கணிக்க கூடாது அவர்களே. உங்களோட கடமை. என்னை வாப்பா உமாக்கு நான் நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், கொடுத்து அழகாக இருக்கு வாப்பா, சூப்பராக இருக்கு வாப்பா, நீங்கள் பொடியும் காலத்து கொடுத்த மாதிரி இருக்குது, உமா இப்படி தான் இருக்கு, உங்களுக்கு பொருத்தமாக ஜோடியாக இருக்குன்னு சொல்லும்போது சொல்லி பாருங்களேன். அந்த பெற்றோருடைய முகத்தில் கிடைக்கிற சிரிப்பு வாழ்க்கை நீங்கள் இதுக்கு பிறகு பார்க்க மாட்டீர்கள். உங்களை சின்னத்தில் உடுப்பாட்டி அழகு பார்த்து அனுபவித்தவர்கள் தானே அவர்கள் இப்போது வயதுக்கு வந்தபோது நீங்கள் அழகு பார்ப்பது என்பது எவ்வளவு அழகான ஒரு காரியம். எனவே நானா செய்யட்டும், தம்பி செய்யட்டும், தாத்தா செய்யட்டும், தங்கச்சி செய்யட்டும் என்று இருக்காமல் பிள்ளைகள் அதற்காக போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கு பரிசுகளை கொடுங்கள், ஆடைகளை வாங்கி கொடுங்கள், அவர்கள் கேட்பதை எடுத்து கொடுங்கள். நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு முந்திக்கொண்டு மருத்துவம் செய்வதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இதை வாப்பா என்னோடு இருக்கட்டும் என்று பிள்ளைகள் எப்போது போட்டி போடுகிறார்களோ அப்போதுதான் அந்த குடும்பத்துக்கு ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்படும். சோர்களே, இதை வாப்பா என்னோட தான் இருக்கணும், என் உம்மா என்னோட இருக்கு, போட்டி போடுங்க, அதுதான் நன்மை. அக்ரபில் அல் ஜன்னah, அதுதான். அந்த விவகாரத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் சகோதரர்களே. தங்கள்